Hello everyone, welcome to banusameekitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் போட்டி அதாவது ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த குழம்பு நீங்க சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முதல்ல நாம சுடு தண்ணியை வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. போட்டி எப்படி கிளீன் பண்ணுன்றத நான் இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், போட்டியை நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்போதான் அதில் இருக்கிற பச்சை வாடை எல்லாமே போகும், இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் நீங்கள் குழம்பு செய்யும் போது. பாருங்க, இந்த மாதிரி சுடு தண்ணியில போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கமா. இது ஒரு ஆட்டோடைய குடலுங்க, ஒரு போட்டி வாங்கியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெயை விட்டு 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி போட்டுருங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிங்க. ரொம்ப தீச்சிட வேண்டாம், லைட்டா வதக்கினாலே போதும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். துருவின தேங்காய் இல்லைன்னா ஒரு பாதி மூடி தேங்காவை நீங்க சேர்த்துக்கங்க. சேர்த்து 1 நிமிஷம் மிதமான சூட்லயே இந்த மாதிரி கிளறிடுங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். பாருங்க, வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க, 1 நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. இதை நம்ம ஒரு ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மைய தண்ணியை விட்டு மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கங்க, நல்லா பொன்னிறம் ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. இதுல 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்லயே நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகணும், பச்சை வாடை எல்லாமே. இப்போ இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இதுல நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கங்க. உங்க காரத்துக்கு ஏத்தா போல சேர்த்துக்கங்க. நான் இங்க 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கங்க. மிதமான சூட்லயே வதக்குங்க. அதுல எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த மசாலாவை. இல்லைன்னா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும். பாருங்க, இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதுல கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற போட்டிய சேர்த்துக்கலாம். இங்க போட்டி வாங்கினா அதோடைய லங்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா அந்த மசாலாலேயே 1 நிமிஷம் இந்த போட்டியை நல்லா பிரட்டிடுங்க. நல்லா போட்டியை கிளறி விடுங்க. அந்த மசாலா ஃபுல்லா போட்டியில கவர் ஆகணும். இப்போ நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி கிளறுங்க. மசாலாலேயே நல்லா கிளறியாச்சு. இப்போ நாம் அரைச்சு வச்ச மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம்.
அந்த தேங்காய் விழுதை அப்படியே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி மிதமான சூட்லயே கிளறுங்க. ஆட்டுக்குடல் எப்படி சுத்தம் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அதை சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முடியாதுன்னு இல்லை. மசாலால இந்த மாதிரி நல்லா பிரட்டிடுங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கங்க. போட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்தா கூட போதும். ஒரு சில போட்டி சீக்கிரம் வெந்துடும், ஒரு சிலது வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நறுக்குன கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு 4லேருந்து 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சிடுங்க. ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க. பாருங்க, சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க இட்லி, தோசைக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தது குழம்பு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சிருங்க, திக்காயிடும். எனக்கு இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியா இருக்கு, அதனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.